வணக்கம். G3 செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார். எறையூர் புனித ஜெபமாலை அன்னை தேவாலயத்தில் தேர்பவனி விழா சிறப்பாக நடைபெற்றது. 7 தேர்களில் 7 வடிவங்களில் குழந்தை இயேசுவுடன் புனித ஜெபமாலை அன்னை தேர்களில் பவனித்தார். இனி விரிவான செய்திகள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே எறையூர் கிராமத்தில் புனித ஜெபமாலை அன்னை தேவாலயத்தில் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. ஆண்டுக்கு ஒரு நாள் தேர் திருவிழா நடைபெறுவது வழக்கம். இரவு 10 மணி அளவில் புனித ஜெபமாலை அன்னை தேவாலயத்திலிருந்து மிக விமர்சையாக இளைஞர்களின் கோலாட்டம் நிகழ்ச்சிகளுடன் தேர்கள் புறப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேர்களை இழுத்துச் சென்றனர். தேர்களின் பவனி அனைத்து பகுதிகளுக்கும் வீதி உலா சென்றது. அப்போது பொதுமக்கள் தங்கள் கோரிக்கைகளை வேண்டி புனித ஜெபமாலை அன்னை தேரில் அமர்ந்து ஊர்வலம் வரும் வழியில் அன்னையின் மீது உப்பு மிளகு தூவி தங்கள் நேர்த்தி கடன்களை செலுத்தினர். மற்றும் ஏராளமான பொதுமக்கள் தேரில் பவனி வரும் அன்னையின் முன்பு அவர்கள் கோரிக்கைகளை பிரார்த்தனையாக வைத்தனர். அந்த கோரிக்கைகள் அடுத்த ஆண்டு தேர் திருவிழா நடைபெறும் பொழுது பிரார்த்தனை நிறைவடைய வேண்டும் என்றும் அன்னையிடம் 2 கைகளை ஏந்தி வேண்டுதல் வைத்துள்ளனர். இதுபோன்று திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்கள் கோரிக்கைகளை வைத்து கோரிக்கைகள் நிறைவேறும் வரை அன்னைக்கு அவரவர்கள் வீட்டில் மெழுகுவர்த்தி ஏற்றி வழிபாடு செய்வது வழக்கம். இந்த நிகழ்ச்சியில் 10க்கும் மேற்பட்ட கிராமத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தேர்பவனி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். மேலும் இந்த தேர் அனைத்து சமுதாய மக்கள் வசிக்கும் இடங்களுக்கும் சென்றது. இவ்விழாவை அனைத்து தரப்பு மக்களும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக கொண்டாடி வருகின்றனர். இந்நிகழ்ச்சியில் எந்த அசம்பாவிதமும் நடைபெறாமல் இருக்க 100க்கும் மேற்பட்ட காவல்துறையை சார்ந்த காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். G3 செய்திகளுக்காக உளுந்தூர்பேட்டை செய்தியாளர் PT ஐயப்பன். உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள G3 ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.